அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு மிகச்சிறிய படம் என்று நினைத்து வந்தேன். மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் தலைவர்களை எல்லாம் பார்க்கும்போது, இங்கே பெருந்திரளான கூட்டத்தையும் பார்க்கும்போது இது மிகப்பெரிய படம் என்பதை உறுதிப்படுத்துவது கூட மிக மிக அழகான மேடை. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர், இனிமையானவர், பாசமானவர், அன்பானவர், ஒழுக்கமானவர். அத்தகைய ஒரு மனிதருங்க ஒரு பட விழாவுக்கு வர்றாருன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு தான் வந்தேன். அவர் சும்மா வந்திருக்க மாட்டார், ஏதோ ஒரு மேட்ரு அந்த படத்தில் இருக்குது, அதனால தான் கேட்டு வந்திருக்காரு. சிறப்பான விஷயம். காதலுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாது. அதுதான் காதல். உண்மையான காதலுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஒரு அரசியல்லையும் சரி, அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள்லையும் சரி, தொண்டு தொட்டு எதுக்காக போராடிட்டு இருக்காரோ அந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதில் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைவார். அதில் எந்த சந்தேகம். மனிதத்தை மனிதமாக நேசிக்க வேண்டும், அவ்வளோதான். அதுலேயே எல்லாமே முடிந்து போகுது. இதில் நான் அவன் அதில் ஒரு வெங்காயம் கிடையாது. பெரியார் சொன்ன மாதிரி உரிக்க ஒன்றுமே இல்லாமல் போகிறது. கடைசியில் 10 அடி நீளம், இப்போ முதல்ல 10 அடி அகலம் இடம் கொடுத்தாங்க, இப்போ 10 அடி ஆழம் தான் இடம் கொடுக்குறாங்க. சில நாடுகளில் 6 அடி ஆழம், அதுக்கு மேலே இடம் கிடையாதுன்ற புதைக்கிறது கூட. இந்த மனித வாழ்க்கையின் முடிவை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு அர்த்தம் புரிந்துவிடும். அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் அர்த்தம் புரிந்துவிடும். ஆகவே ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இந்த படம் உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அது உத்தமமான ஒரு காதலின் வெளிப்பாடு, அதற்கு வருகிற எதிர்ப்பு, அதுக்கு பின்னால் என்ன நடக்கிறது, அம்பேத்கர் அவர்கள் தொடங்கி அண்ணன் திருமாவளவன் வரையிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களிடம் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு திரைப்பட குழுவிலும் சரி, திரைப்பட உலகத்திலும் சரி, திரையரங்குகளிலும் சரி, ஜாதி என்பது இல்லை. ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் திரை சமுதாயம் என்பதை தலைவர்கள் கூட பேசும்போது அதை குறிப்பிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா எங்களுக்குள்ள ஜாதியே கிடையாது. யார் உட்கார்ந்து படம் பார்க்கும்போது என் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு தெரியாது. ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு மேடையாகத்தான், ஒரு களமாகத்தான் திரை உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நடந்து கொண்டிருக்கிறது. பல விஷயங்களை, பல பெரிய புரட்சிகளை எல்லாம் உருவாக்கி, ஒரு மிகப்பெரிய நாட்டிலே ஒரு புரட்சியை உருவாக்கியதே சினிமா தான். ரஷ்யாவில் சினிமா படத்தை எடுத்து தான் எவ்வளவு கொடுமைகள் இந்த சார் மன்னர்கள் செய்கிறார்கள் என்பதை காட்டினார்கள். அப்போது ஊமை படமாக கேமராவிலேயே ஷூட் பண்ணி, கேமராவையே அதை டெவலப்பராக கொண்டு அதே கேமராவை ப்ரொஜெக்டர் ஆக்கி ஓடுகிற ரயிலிலும் மறைவிடங்களிலும் அந்த படங்களை எல்லாம் எப்படி சார் மன்னர்கள் உழைப்பாளர் வர்க்கத்தை துன்புறுத்துகிறார்கள் என்பதை எடுத்து காட்டிய படங்கள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் லெனின் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்தது. அந்த காலத்திலே அந்த காலத்து திரைப்படங்கள் இது சரித்திரத்தில் இருக்கிறது. நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த படங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அத்தகைய திரைப்படங்கள் பல நாட்டின் வரலாறுகளையே மாற்றி இருக்கிறது என்றால், நம் நாட்டு திரைப்படங்களும் அதற்கு மாறுபடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் கமர்ஷியல்,
பணத்துக்காக படம் எடுக்கிறது, உணர்வுக்காக படம் எடுக்கிறது, உரிமைக்காக படம் எடுப்பது, ஜாதிய வேறுபாடுகளுக்காக படம் எடுக்கிறது என்று பல கோணங்களில் வந்து கடைசியில் இறுதியிலே பணம் தான் ஜெயிக்கிறது. அதுதான் சினிமா. நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நல்ல சினிமாக்கள் என்றைக்கு வெற்றி பெறுகிறதோ அன்றைக்கு நமக்கு எல்லா சுதந்திரமும் கிடைத்துவிடும் என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல சினிமாவை உருவாக்கி இருக்கும் அன்பு தம்பி லோகநாதன், லோக பத்மநாபன், அவர் வந்து இவ்வளவு திறமையான இசையமைப்பாளராக இருப்பார்னு நான் எதிர்பார்க்கல. மிக அழகாக எல்லா பாடல்களும், மிக அருமையான டியூன்ஸ். நான் வந்து ரொம்ப ரொம்ப மயங்கினேன். அதை பாடல்களாக பாடல் எழுதிய கவிஞர் பேருன்னு அரவிந்த் சூப்பராக எழுதியிருந்தார். அதாவது இந்த வாழ்வியல் விஷயங்களை அழகான வார்த்தைகளோட தெளிவாக இருந்தது பாட்டுங்க. உண்மையிலுமே ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் போத் ஆஃப் யூ. ஒரு இயக்குனர் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாருன்றது ஒரு 4 ஷாட்டை பார்த்தா நான் சொல்லிடுவேன், இந்த தரமான படத்தை தான் எடுத்திருக்காரு அப்படின்னு. அந்த தரம் இந்த படத்தில் தெரிகிறது. அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி மிகப்பெரிய முயற்சி. அதில் காதல் என்ற உணர்வை வைத்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது அனைவருக்கும் போய் சேர வேண்டும். நம்ம இன்னைக்கு வாழ்த்திடுறோம், இந்த மேடையில் அண்ணனும் வாழ்த்திடுறாங்க. இந்த கவிஞர் என்னுடைய நீண்ட கால நண்பர் காசி முத்துமாணிக்கம் அவர்கள், அதுவே என் தம்பி அறம் பட இயக்குனர் நயினார் அவர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அவர், அற்புதமான படங்களை கொடுத்து கொண்டிருப்பவர். அவர் மிகச்சிறந்த ரைட்டர். அவர் தம்பி சிரிக்கிறது பாருங்க, அப்படியே அன்பர். அவருக்கு ஒரு கைத்தர். அவங்கெல்லாம் நல்ல படங்களை தொடர்ந்து எடுக்கணும். நல்ல படங்களுக்கு ரசிகர்கள் இருக்க வேண்டும். சும்மா ஸ்லோ மோஷனில் வந்து ஒரு மிஷின் கன் எடுத்து ஒரு 100 பேர்த்த சுடுறதுக்கு மட்டுமே கைத்தட்டுற ஆடியன்ஸுகளை மாத்திர படங்களாக இந்த மாதிரி படங்கள் வர வேண்டும். ஏன்னா சலிச்சு போச்சு, வெறுத்து போச்சு. இப்போ அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களை பார்த்தீர்கள் என்றால் அவர் மக்களோட பிரதிநிதியாக இருப்பார். ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக தான் அனைத்து படங்களிலும் இருப்பார். அவருடைய போராட்டம் எல்லாம் பூர்ஷ்வாக்களை எதிர்த்துத்தான், பணக்காரர்களை எதிர்த்துத்தான். அந்த ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் பூரா நடித்த அனைத்து படங்களிலும் ஏழைகளின் குரலை ஒலித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மாதிரி ஒரு ஹீரோ இன்னைக்கு இருக்க முடியுமா? இன்னைக்கு கையில் சிகரெட்டு, டேபிளில் ஒரு பாட்டிலு, கால் மேலே கால், கையில் ஒரு துப்பாக்கி இல்லாமல் எந்த பெரிய ஹீரோ படமும் ஓட மாட்டேங்குது. அவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த தம்பி இந்த படம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார். தம்பி இருக்கார், அவர் ஹீரோன் இதே தானே ஆடா அப்பா ஆடி வச்சது பாருங்க, ரொம்ப நல்ல. எப்படி இது ரொம்ப நல்ல யதார்த்தமா இருக்காரு. அப்படியே நம்ம ஆரம்ப காலத்துல பார்த்த ஒரு விஜயகாந்த் மாதிரி யதார்த்தமான நடிப்பு. ரொம்ப அலட்டிக்காம, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாம அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது. நான் 2 காதல் பாட்டில் நடிக்கிறது சார். எந்த ஹீரோவுக்குமே காதல் பாட்டில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அண்ணனே ஒரு காதல் காட்சியில் ஒரு நடிக்க வச்சிருந்து பார்க்கலாம், பெபேன்றுவார். முடியாதுண்ணே. இங்க அரசியலில் கொடுக்குற எழுச்சி வசனங்கள் வேற. ஆனால் காதல் இருக்கு பாருங்க, போங்கண்ணே. நீங்கள் காதலிச்சிருந்தாதான் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க. திருமாவளவன் அவர்கள் காதலிக்காமல் இருக்கிறாரே, அது தெரியாது எனக்கு. ஐயோ, அது வேற தப்பா சொல்லக்கூடாது. காதலித்திருக்கலாம், கைகூடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்பது எத்தனை உங்கள் தம்பிகளுக்கு வருத்தம் தெரியுமா? என்னையும் சேர்த்து. அது ஒரு உணர்வுண்ணே. அதை மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். சாரி, மேடையில் பேசிருக்க கூடாது என்னவோ.
பட் இருந்தாலும் ஓகே, ஒரு அன்பு தலைவனிடம் நான் ஒரு தம்பி கேட்குறேன். அவ்வளோ சார், காதலிச்சு பார்த்தா தான் சார் அந்த உணர்வு தெரியும், அந்த பிரச்சனை தெரியும். இவருக்கு தெரியும். இப்போ காதலிச்சு பார்த்து நடிச்சிருக்காரு பாருங்க, நடிக்கும் போதே அந்த உணர்வு வெளிப்படுத்து, அதுக்கு வர எதிர்த்து போராடுறது, இவருடைய காதலியை கொள்ளுகிறார்களோ அடிக்கிறார்களோ, அதுக்கு பின்னால் அவர் ரிவர்ட் ஆகிற அந்த உணர்வு பூர்வமான நடிப்பு மீண்டுமே பாராட்டுறேன் தம்பி. நான் சும்மா வந்து பார்த்துட்டெல்லாம் புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது. நான் உணர்வு ரீதியாக சொல்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்து. அந்த பொண்ணு கூட